வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா. நம்ம இந்த வீடியோல அச்சன் கோயில் தர்மசாஸ்தா டெம்பிள் அங்கதான் பயணிச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. சோ இது தென்காசில இருந்து சரியா 30 கிலோமீட்டர் தொலைவிலையும், நம்ம பயணிச்சது பாத்தீங்கன்னா மேக்கரை அந்த பகுதியில இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. சோ இது முழுக்க முழுக்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளதான் நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் நம்ம பயணம் அப்படின்றது இருக்க போகுது. இதான் வந்து கேரளா தமிழ்நாடு ஒரு செக் போஸ்ட். இந்த இடத்துல மேக்சிமம் டைம் உங்களை செக் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து சபரிமலை சீசன்ல தான் நம்ம போயிருந்தோம். சோ அந்த டைம்னால நிறைய தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த ரூட்ல தான் பயணிப்பாங்க. இது வந்து ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட், எக்கச்சக்கமான வைல்ட் அனிமல்ஸ்கள் இருக்கிற ஒரு காடு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து கொன்னி காடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ இங்க வந்து நிறைய அனிமல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எலிபென்ட்ஸ், லெப்பர்டு, டைகர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஈவன் பிளாக் பத்தர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட இருக்கிற ஒரு டீப் ஃபாரஸ்ட். ஸோ நம்ம பயணம் அப்படின்றது நிஜமா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பயணிக்கணும். டேல பயணிக்கிறது நல்லது. நைட்ல வந்து யானைகள் எல்லாம் இந்த ரோட் சைட்ல எல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரான ஒரு ரூட் அப்படின்னு சொல்லலாம். சோ நம்மளோட பயணம் சூப்பரா இருந்தது. ஆனா பெருசா நம்ம எந்த அனிமல்ஸும் ஸ்பாட் பண்ணல. 1-2 பீகாக்ஸ் தான் வந்து ஸ்பாட் பண்ணோம். அதை விட பெருசா அனிமல்ஸ் எதுவும் வரல. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து மணலாறு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன அருவி இந்த இடத்துல இருக்கும். இதுவும் அந்த அடர்ந்த காட்டுக்கு அந்த ரோட்டுக்கு பக்கத்துல அமைஞ்சிட்டு இருக்கும் ஆக்சுவலி. சோ நம்ம அதிகாலையில தான் பயணிச்சிருந்தோம், ஏர்லி மார்னிங்ன்றதுனால பெருசா இல்லை. இல்லைன்னா நிறைய பேர் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி குளிக்கிறதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன செக்யூரிட்டி ஐ திங்க் இந்த ஃபாரஸ்ட் கார்டு இருக்கிறதுக்கான ஒரு ரூம் எல்லாம் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுல இருந்தது ஒரு இடம். சோ இந்த ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் தண்ணி இருந்தது. ஏன்னா நம்ம போயிருந்த டைம் வந்து மான்சூனாவே இருந்தாலும் பெருசா தண்ணி இல்ல. இதுக்கு மேல் பகுதியில ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலி. சரியா நமக்கு கரெக்டா தெரியல. பட் ஆனா தண்ணி ரொம்ப கம்மியா தான் இருந்தது. சோ நம்ம இங்க கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் போனோம். சோ தண்ணியும் கம்மியா இருந்தது. ஏர்லி மார்னிங் வர ஒரு அடர்ந்த காடு அப்படின்றத ஒரு சின்ன பயம் இருக்கு. நிறைய வண்டி இல்ல, ரொம்ப கம்மியான வண்டி தான் வந்துட்டு இருந்தது காலையிலன்றதுனால. சோ நம்ம அதனால ஒரு சின்னதா ஒரு அப்படி காலம் மட்டும் நினைச்சிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிட்டோம். பெருசா எதுவும் ஸ்பெண்ட் பண்ணல இந்த இடத்துல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப திக் ஃபாரஸ்ட். எப்ப வேணாலும் நீங்க அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணலாம். சோ அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பயணிக்கிறது அவசியம். அதே மாதிரி நிறைய வளைவு நெளிவுகள் இருக்கும் இந்த ரூட்டு. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பயணிங்க. இதுதான் நான் சொன்ன அந்த ஃபாரஸ்ட் ஒரு கார்டு ஒரு ரூம் மாதிரி இருந்தது ஆக்சுவலி. தெரியல. சோ அவங்க இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், நம்ம காலையில போயிருந்ததுனால யாருமே இல்ல. சரி, நிறைய நம்ம இங்க இருந்து அடுத்தது கிளம்பிட்டோம். இங்க திரும்ப கிளம்பி அந்த ஃபாரஸ்ட் ரூட்லயே வந்தீங்கன்னா அந்த அச்சன் கோயில் அப்படின்றது வரும். அச்சன் கோயில் வந்து ஐயப்பனோட 6 கோயில்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான கோயில். நம்ம சபரிமலை, எரிமேலி மாதிரி இந்த அச்சன் கோயிலும் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். நம்ம கோயில் பக்கத்திலே வந்து கார் எல்லாம் போகும். சீசன் டைம் போனீங்கன்னா ரொம்ப முன்னாடியே வந்து பார்க் பண்ணிருங்க, அது நல்லது. இங்க டெடிகேட்டடா பார்க்கிங் எதுவும் இல்ல. நம்ம போயிட்டோம், கோயில் பக்கத்துல போயிட்டோம், அங்க எங்கேயும் பார்க்கிங்ல. அப்புறம் ரிட்டர்ன் பேக் வந்து திரும்ப ரோட்ல ரொம்ப முன்னாடி தான் நம்ம பார்க் பண்ணிட்டு போனோம். சோ அதனால போறதுக்கு முன்னாடி இதை மைண்ட்ல வச்சுங்க. இந்த இடத்துல பெண்களும் ஆண்கள் 2 பேருமே அலௌடு இந்த கோயில. சபரிமலையில ஆண்கள் பெண்கள் அலௌடு இல்ல இல்லையா? சோ அதனால இங்க 2 பேருமே அலௌடு. சோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருக்கிறது கோயிலுக்கு முதல்ல வந்து கருப்பசாமி கோயில் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். ஐயப்பனோட காவல் தெய்வம் தான். ஐயப்பனோட செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் தான் வந்து கருப்பசாமி. ஃபர்ஸ்ட்ல நீங்க அந்த கருப்பசாமி கோயில் பார்ப்பாங்க. எல்லாருமே வந்து அந்த கருப்பசாமி கோயில போயிட்டு அவரை கருப்பசாமியை பார்த்து வணங்கிட்டு அடுத்தது அதுல அப்படியே உள்ளோடியே ஒரு ரூட் இருக்கு. நம்ம உள்ளோடியே வந்து அச்சன் கோயிலுக்கு போயிடலாம். பக்கத்திலே தான் இருக்கு. நிறைய பேர் மெயின் ரோட்லயும் போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அதிகமா தமிழர்கள் தான் வராங்க. ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டுக்கு பார்டர்ல அமைஞ்சிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் சபரிமலைக்கு போறவங்க கூட நிறைய பேர் இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வணங்கிட்டு அடுத்துதான் வந்து அந்த தன்னோட சபரிமலை பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறார். நம்ம சொன்ன மாதிரி இந்த கோயில்ல வந்து பெண்கள் ஆண்கள் அலௌடு. எப்படின்னா ஐயப்பன் கோயில்னாலே பெண்கள் அலௌடு இல்லை அப்படின்லே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல ஐயப்பன் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட மனைவிகளோட காட்சி அளிக்கிறாரு. 2 மனைவிகள் வந்து ஐயப்பனுக்கு உண்டு. அதுல ஒண்ணு பூர்ணா அண்ட் புஷ்கலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 மனைகளும் வந்து லெப்ட் ரைட்ல இருக்க ஐயப்பன் வந்து காட்சி அளிக்கிறார். அங்க வந்து கன்னி கோலத்துல அவர் இருக்கிறதுனாலதான் சபரிமலையில அலௌடு கிடையாது. இந்த இடத்துல அவர் கல்யாண கோலத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல அலௌடு. சோ பெண்கள் நிறைய பேர் ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும். ஆனா சபரிமலைக்கு போக முடியாது. ஆனா இந்த கோயில்களுக்கு நீங்க வரலாம். நம்ம எக்கச்சக்கமான பெண்கள் வந்து இந்த கோயில பார்த்தோம். கோயில் முன்னாடிதான் நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கோம் ஆக்சுவலி. சோ பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் அந்த படிக்கட்டுகள்ல தீபம் எல்லாம் ஏத்தி அப்புறம் வந்து கோயிலுக்குள்ள போனாங்க. நம்ம போன டைம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப கிரௌடடா இருந்தது. அதனால நம்ம கோயிலுக்குள்ள வந்து ரொம்ப நேரம் லைன்ல காத்து இருந்துதான் வந்து ஐயப்பனை பார்க்க முடிஞ்சது. சோ இந்த கோயில்ல இன்னும் ஒரு சில சின்ன சின்ன சந்நிதிகள் இருக்கு.
அதெல்லாம் நம்ம அடுத்தது பார்த்தோம். அப்புறம் ஐயப்பனை வந்து ஊர்வலமா அந்த பல்லக்கில எடுத்துட்டு வந்தாங்க, அந்த காட்சி தான் இது. கோயிலை சுத்தி வந்துட்டு இருந்தாங்க, அந்த காட்சி நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா. சோ அடுத்தது அந்த கோயிலோட பின்புறத்திலயும் வந்து ஒரு அந்த நாகம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, தர்மசாஸ்தா அந்த சந்நிதி எல்லாமே இருந்தது. அங்கேயும் நல்ல கூட்டமா தான். நம்ம போனதே வந்து ரொம்ப சீசன் டைம் அப்படின்றதுனால எக்கச்சக்கமான மக்கள் இருந்தாங்க. நிறைய பெண்களையும் பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலி. சோ அதெல்லாம் அப்படியே ஐயப்பனை வந்து தரிசிச்சுட்டு அப்புறம் நம்ம அங்க இருந்து கிளம்பி ரிட்டர்ன் பேக் திரும்பவும் தென்காசி தான் வந்தோம். அந்த வார பாதையில லெப்ட் சைட்ல நீங்க இதுதான் வந்து அச்சன் கோயில் ரிவர். சோ அது பக்கத்துலயே தான் அமைஞ்சிட்டு இருக்கும். இது ஒரு திக் ஃபாரஸ்ட், அதுல அமைஞ்சிட்டு இருக்கு அந்த ரிவர். அதுல ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸும் இருக்கும். சோ இந்த இடத்துல ஒரு சிலர் ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம போயிருந்த டைம் கூட இப்போ வந்து அலௌட் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம பெர்மிஷன் கேட்டு ஜஸ்ட் போய் கொஞ்ச நேரம் நின்னுட்டு அடுத்த கிளம்பிட்டோம். இந்த ஆறு எல்லா இடத்துலயும் இப்ப சபரிமலையில பம்பா இருக்க மாதிரி இந்த அச்சன் கோயிலுக்கு இந்த அச்சன் கோயில் ரிவர் தான். சோ இந்த இடங்களுக்கு எல்லாம் நிறைய யானைகள் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கேயும் ஒரு சின்ன செக் போஸ்ட் வச்சிருக்காங்க. அச்சன் கோயில்ல முக்கியமா நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த அச்சன் கோயில்ல இருக்க ஐயப்பனோட சிலை எங்க யார் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பரசுராம் அவர்கள் தான் வச்சிருக்காரு. அவர் வந்து விஷ்ணுவோட ஒரு அவதாரம். அப்ப எந்த காலகட்டத்திலே இந்த சிலை இங்க நிறைவேறிருக்கு அப்படின்றப்பாங்க. சோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அச்சன் கோயில் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் பேக்கு திரும்ப நம்ம தென்காசி தான் போயிட்டு இருக்கோம். போற பாதையில இன்னொரு முக்கியமான வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்த்தோம். அடுத்த வீடியோல அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான்.